வணக்கம். தஞ்சாவூரில் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்னா, நகை சீட்டு சேர்ந்தவங்களுக்கு ஏமாற்றிட்டு அந்த உரிமையாளர் போயிட்டார். ரொம்ப வருஷமாக ஆனால் நம்பிக்கையாக இருந்திருக்காரு. கடைசியில் பாவம் ஏன் அவருக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரியல. எல்லோரும் நிறைய பேரை ஏமாற்றிட்டு இப்படி போயிட்டார். ஏன் சார், ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருப்போம். அது நம்மளை நம்பி எவ்வளோ பேர் கொண்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த பணம் தேவை இருக்கோ அதே மாதிரி தானே சார் அவங்களுக்கு இருந்திருக்கும். கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்கள் கையில் காசை கொடுத்து ஒரு நகையாக கொடுப்பீங்கன்னு தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. குறைந்த செய்கூலி சேதாரத்தில் செஞ்சு தரீங்கன்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஏமாற்றிட்டு போனால் அத்தனை பேர் வைத்தறிச்சல நம்ம எந்த தேசத்துக்கு போய் எந்த நாட்டுக்கு போய் இந்த காசை கொண்டு போய் வச்சாலும் வாழ முடியுமா சார்? வாழவே முடியாது. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அந்த கதறி கதறி ஒரு பொண்ணு அழுகுது, அடுத்த மாதம் கல்யாணமா வேற அதுக்கு. அதெல்லாம் ரொம்ப பாவம் சார். முடிஞ்சால் மனசாட்சி இருந்துச்சுன்னா வந்து கொடுத்துருங்க. என்ன போயிட்டு போகுது, அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது கொடுங்க. உங்களோட தேவைகள் எப்படி இருக்கோ, நமக்கு எப்படி வலிக்குமோ அப்படி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும். நமக்கு எப்படி தேவை இருக்கோ அப்படி தான் மற்றவங்களுக்கும் தேவை இருக்கும். அதுக்கு அடுத்தவங்க காசை போய் முழுங்கி தின்னுட்டு வாழ முடியாது. இது ஒரு பிரச்சனைன்னு நீ ஓடிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் நிம்மதியெல்லாம் வாழ முடியாது. பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு பையன் காலேஜ் நம்ம பிடித்த காலேஜில் சேர முடியலன்னு சொல்லிட்டு போய் சர்க்குலர் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்பா, பிடித்த காலேஜில் சேர்ந்து படித்தவனெல்லாம் பெரிய கொம்பனாக ஆகிட்டான். பிடித்த காலேஜில் படித்து பிடித்த குரூப்பை படித்தாலுமே பிடித்த வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நிர்பந்தத்தின் பேரில் வாழ்கிறவங்க எத்தனை பேரும் இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரி மனநிலையில் இருந்திருக்கும்? இந்த பெற்றவங்கள்ட்ட நான் கேட்குறது, ஏம்மா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மனநிலை கொடுக்காம சொல்லி கொடுத்து வழங்கம்மா. இதுலன்னா இன்னொன்று வாழ்க்கையில், இதுலன்னா இன்னொன்று, இதுலன்னா இன்னொன்று. நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது. விட்டு கொடுத்து போகணும், இல்லை சில விஷயங்களை ஏற்றுக்கிற மனநிலை வரணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா ப்ளீஸ். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு பையனை வளர்த்தி அவன் சம்பாரித்து ஏதோ நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுவான்னு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை தேவையாக கூட இருந்திருக்க தேவையில்லை. ஏன்னா குழந்தைய எப்படி மறப்பாங்க அவங்க? அந்த குழந்தைய எப்படி மறக்க முடியும்? பிள்ளைங்களா ப்ளீஸ், இது வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏமாற்றங்களை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வாங்க. பெற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நன்றி.